கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேச விரும்புகிற வேத வார்த்தை சங்கீதம் 62:5 வார்த்தை. என் ஆத்துமாவே தேவனே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த வார்த்தையை சொன்ன தாவீதுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனாகிய கர்த்தரையே அவர் நம்பியிருந்ததை வேத வசனங்களை வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற அனுபவத்தில் தாவீது உறுதியாக இருந்தனால தான் அவர் நம்புகிற காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்ததை வேத நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து செபிக்கிற காரியத்தில் நீங்கள் விரும்புகிற எதிர்பார்க்குற நன்மையை தேவனாகிய கர்த்தர் அவரே நமக்காக வாய்க்க பண்ணி நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பதற்கு தான் இந்த வார்த்தை கொண்டு நம்மளுக்கு பேசி கொண்டு இருக்கிறார். சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்தில் இன்னும் அதிக விசுவாசத்தோடு கூட என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு செய்வாருங்கிற நம்பிக்கையோடு கூட அவரே சார்ந்திருப்பீங்களானா, நிச்சயமாக நீங்கள் நம்புகிற காரியத்தை அவரே வாய்க்க பண்ணி உங்களை சாட்சியாக நிறுத்துவார். வேதாகமத்தில் யாபேசோட வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, பெற்ற தாயே அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேசின் பேர் வைக்கிறாங்க. ஆனால் யாபேசோ தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி இரவும் பகலும் செபித்ததை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. அவர் செபித்தபடியெல்லாம் அவருடைய எல்லையை பெரிதாக்கி தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு தேவகரம் அவரோடு கூட இருந்து வேண்டிக் கொண்டபடியெல்லாம் தேவனை அருளி செய்து ஆசீர்வதித்து வேத சுட்டி காண்பிக்கிறது. நாமும் கூட கர்த்தரோடு கூட இருக்க பழகும் பொழுது, அவருக்காக காத்திருக்கும் பொழுது, அவரே சார்ந்து வாழ நம்ம அர்ப்பணிக்கும் போது அவரால் தான் எனக்கு அற்புதம் நடக்கும், அவரால் தான் நான் விரும்புகிற காரியம் எனக்கு வாய்க்க பண்ண முடியும். என்னுடைய சுயபலத்தை நம்பி நான் இல்லை, எந்த மனுஷிக பலத்தை நான் நம்பி இல்லை, கர்த்தரே என் காரியத்தை வாய்க்க பண்ணுவாருங்கிற நம்பிக்கை நிச்சயத்தோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் அவரே நன்மை அருளி செய்து விரும்புகிற வேண்டுகிற காரியத்தில் தேவன் இந்த நாட்களில் அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்த போகிறத இப்படி கண்கள் காணும்படி கத்த கிருபை செய்வார். இதனால் எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க? மேல் படிப்புக்காக, இல்லை திருமண காரியத்திற்காக, இல்லை வேலை காரியத்திற்காக, இல்லை வியாபார காரியத்திற்காக, எந்த குடும்ப காரியத்துக்காக, ஒருவேளை வியாதி நீங்கும்படியாக தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு ஜெபிப்பீங்களானா, இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் நீங்கள் நம்புகிற காரியத்தை அவரே வாய்க்க பண்ணி உங்களை சாட்சியாக நிறுத்த உண்மையிலராக இருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மை நோக்கி காத்திருக்க பிள்ளைங்க வாழ்க்கையில் அவங்க நம்புகிற காரியத்தை நீரே வாய்க்க பண்ணி நீங்கள் சாட்சியாக நிறுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை சொன்ன தாவீது வாழ்க்கையில், யாபேசோட வாழ்க்கையில் அற்புதம் செய்த தெய்வம் பிள்ளைங்க எதிர்பார்க்குற விரும்புகிற நன்மை அருளி செய்து நீங்களே கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா? இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.